எல்லோருக்கும் வணக்கம். தன்னை பொதுச் செயலாளராக அங்கீகரிக்க வேண்டும். சென்ற ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற அந்த தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க வேண்டும். இரட்டை இலை சின்னத்துல கையெழுத்திடுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கார். அதை பரிசீலிக்க சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கு இடையில திருச்சியில திரு ஓபிஎஸ் அவர்கள் மாநாடு நடத்துகிறார். அதுல அவர் தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் தன்னை வளர்த்துக் கொள்வதில் குறியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் என்பவர் தன்னை வளர்த்துக் கொள்வதில் குறியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அண்ணா திமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை அம்மா அவர்கள் வளர்த்த இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுவதற்கோ வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 வெல்லுகிற வியூகத்துக்கோ இவர்கள் யாருமே கவலைப்பட. இவர்களது பிரச்சனையெல்லாம் அண்ணா திமுக தலைமையை அவர்கள் கைப்பற்ற வேண்டும். அதுல மட்டும்தான் அவங்க குறியா இருக்கிறாங்க. மற்றபடி கட்சி ஜெயிக்கணும், கட்சி வலிமையாக இருக்கணும், கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கணும், இந்த உணர்வுகள் இவர்களிடத்துல இல்லை. ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு முடிவு எடுக்குமா அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்பது சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற பொழுது அப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. இதுதான் விதி. இதுதான் தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்பு கடைபிடித்து வந்த நடைமுறை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் யாருக்கு ஆதரவாக பாஜக செயல்படுகிறது? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பாஜக செயல்பட்டால், எடப்பாடி பழனிசாமி சிறந்த அடிமை என்று பாஜக தேர்ந்தெடுத்தால் தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிக்கலாம். அடுத்து ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தான் ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அப்படி செய்கிற பட்சத்துல பாஜக அவரை அங்கீகரிக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப ரெண்டு பேருமே மாறி மாறி பாஜகவினுடைய கருணை பார்வைக்கு தவம் கிடக்கிறார்களே ஒழிய, அதிமுக கட்சியை எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை, அம்மா அவர்கள் வளர்த்த இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற முயற்சியில இவங்க ரெண்டு பேருமே இல்லை. அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எப்படி வெற்றி பெற போறோம்? ஒரு இயக்கம் வலிமையானதாக இருக்க வேண்டும் என்றால் தேர்தல் களத்தில் ஜெயிக்கணும். அம்மா அவர்கள் இறக்கிற பொழுது, மறைகிற பொழுது 50 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர். அது ராஜ்யசபா ஆகட்டும், லோக்சபா ஆகட்டும், ரெண்டுலையும் கலந்து 50 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து விட்டு போனார். ஆனால் இன்றைக்கு அது 5 பேராக சுருங்கி இருக்கு. அதே போல 50% வாக்கு வங்கியை கொடுத்துட்டு போனார். அந்த வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு 15% கீழே வந்திருக்குது. இந்தியாவுடைய எந்த பிரதமராக இருந்தாலும் வாய்ஸ் கார்டில் காத்திருக்க வேண்டும் என்கிற வலிமையான அதிமுகவை அவர் உருவாக்கி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு விமான நிலையத்துல வழி அனுப்புகிற பொழுது பிரதம அமைச்சரோடு ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் தொலாவிக் கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில காவல்காரர்களை போல இபிஎஸும் ஓபிஎஸும் காத்து கிடக்கிறாங்க. போற பொழுது எல்லாத்துக்கும் டாடா காட்டுற பொழுது இவர்களுக்கும் டாடா சொல்லிட்டு திரு மோடி அவர்கள் செல்கிறார். இதுவா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த ஒரு இயக்கத்தினுடைய தலைமை, அம்மா அவர்கள் உருவாக்கின வளர்த்தெடுத்த இந்த இயக்கத்தினுடைய வலிமை? அப்ப இந்த சூழ்நிலைகள்ல இந்த இயக்கம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தொண்டர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா நீதிமன்றங்கள்ல பெறுகிற நீதி எப்படி பெறப்படுகிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே நன்கு தெரியும். அது நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சிதைத்து விட்டு இந்த வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்கிற குறிக்கோள்ல தான் பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் புரியாம தங்கள் சுயநலம், ஏன்னா 2 பேரும் எக்கச்சக்கமா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, 2 பேருத்தினுடைய குடும்பங்கள், 2 பேர்த்த சுத்தி இருக்கிற பினாமிகள், 2 பேருத்துக்கும் கூட இருக்கிற ஆட்கள், இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, இன்னும் சொல்ல போனா அதிகபட்சம் ஒரு 100 பேரை காப்பாற்றுறதுக்காக இந்த மொத்த அதிமுக கட்சியும் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. அப்ப இந்த 100 பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு அதிமுக தொண்டர்கள் இந்த இயக்கத்தை பாதுகாத்தா மட்டும்தான்
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம், அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக, 1000 ஆண்டுகளுக்கு பலம் பொருந்த ஒரு கட்சியாக இந்த இயக்கம் வலிமை பெற்று நிற்கும். அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம். 2 பேருமே சுயநலவாதிகள். நம்ம அதிமுக என்கிற கட்சி இந்த எம்ஜிஆருடைய கட்சி, ஓபிஎஸ் கட்சி இல்ல, எடப்பாடியோட கட்சி இல்ல. அப்ப எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆரை முன்னிறுத்தி வழிநடத்தப்படணும். நம்ம அதை நோக்கி அதிமுக தொண்டர்கள் முன்னிறுத்தி சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சியாக அதிமுக இருக்கணும். லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட கட்சியாக அதிமுக இருக்கணும். பாஜகவுக்கு அடிமணியான கட்சியாக இருக்கணும். தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையால வழிநடத்தப்படுகிற கட்சியாக இருக்கணும். அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது நிறைய தற்கொலைகள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் பணத்தை இழந்து அது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது அதை தடை செஞ்சார். ஆனா அதோட தடை செஞ்சத அதுல நிறைய ஒரு சட்ட ஓட்டைகள் இருந்ததுனால அந்த சங்கத்தை சார்ந்தவங்க அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப திருப்ப அத இருக்கிற அந்த குறைகளை எல்லாம் சரி செய்து அத சட்டமன்றத்துல ஏக மனுதான் அதிமுகவும் சேர்ந்து ஆதரித்து அனுப்பிச்சோம். அவர்களை ஆளுநர் கொடுத்து சொல்லி. ஆனா ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அதையும் திரும்ப சட்டமன்றத்துல ஏக மனதை நிறைவேற்றி அனுப்பிச்சாச்சு. அப்ப அதை அனுப்பிச்சத ஆளுநர் என்ன சொல்றாரு, நான் கையெழுத்து போடல, நான் கையெழுத்து போடாம நிலுவையில இருந்தாலே அதை நான் நிராகரித்து விட்டேன் என்பதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசி இருந்தாரு. அப்படி பேசுறது தப்பு, அப்படி பேசுறது தப்பு என்றுதான் சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க ஆளுநரை கண்டிச்சு. நியாயமா பாத்தீங்கன்னா நம்ம சட்டமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்கணும், ஜனநாயகத்தினுடைய மாண்பை பாதுகாக்கணும். அப்ப நம்ம என்ன சொல்லணும், சட்டமன்றத்துல ஏகமனதா அதிமுக ஆதரித்த அந்த தீர்மானம் ஆளுநர் கிடப்புல போடக்கூடாது. அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்துல ஆன்லைனை நாங்க தடை செஞ்சோம், அதனால ஆன்லைன் அந்த விளையாட்டுகள் தடை செய்யப்படணும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அதை ஆளுநர் கிடப்புல வைக்க கூடாது, நீங்க அதை உடனே கையொப்பமிட்டு அனுப்பணும் என்றுதான் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா இவங்களுக்கு என்னன்னா, இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, இவங்க நண்பர்கள், இந்த எல்லா முன்னாள் அமைச்சர்கள், இவங்க பினாமிஸ், இவங்க மேல பாத்தீங்கன்னா நிறைய குற்ற வழக்குகள் இருக்கு. அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருக்கு, சிபிஐல இருக்கு, வருமான வரித்துறையில இருக்கு. அதனால என்னன்னா ஆளுநரை பத்தி நம்ம ஏதாவது பேசி அது ஏதாவது மத்திய அரசாங்கம் கோபம் கொண்டு இவங்க மேல நடவடிக்கை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க அதை வெளிநடப்பு செய்யறாங்க. அப்படி வெளிநடப்பு செய்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்ப குறைஞ்சபட்ச வெளிநடப்பு செய்யறதுனா கூட நம்ம கருத்தை பதிவு செஞ்சிருக்கலாம். நாங்க ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக இருக்கிறோம், அதிமுக ஆளுங்கட்சியா இருந்த பொழுது நாங்க தான் அதை தடை செஞ்சோம், இப்பவும் நாங்க ஆதரிச்சுதான் இந்த தீர்மானம் போச்சு, மறுபடியும் ஆளுநர் திருப்பி அனுப்பிச்ச பொழுது நாங்களும் ஆதரிச்சுதான் அந்த தீர்மானம் போயிருக்கு, ஆளுநர் அதற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது குறைபாடுகள் இருந்தா சொல்லிட்டு வெளிநடப்பு செய்திருந்தா பரவாயில்ல. ஒண்ணுமே சொல்லாம ஆளுநரை பத்தி ஒரு தீர்மானம் வருது, எல்லாம் சீக்கிரம் வெளியில ஓடிருங்க அப்படின்னம்னா மக்கள் மத்தியில நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்ப அந்த ஆன்லைன் ரம்மியை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? அந்த அத சட்டத்துக்கு புறம்பா நடத்துறவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு செய்யறோம்னு நினைக்க மாட்டாங்களா? அதனால அது தப்பு. இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க 2 பேரும் பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலயும் இது முடிவுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் என்னன்னா, இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா தான் மற்ற விசாரணை ஏஜென்சி எல்லாம் இவங்க பக்கம் வரமாட்டாங்க. இவங்களே உள்ள அடிச்சுட்டு இருக்காங்கப்பா விடுங்க அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அதனால இது தான் இருக்கும். இபிஎஸும் வேண்டாம், ஓபிஎஸும் வேண்டாம், கட்சி தொண்டர்கள் ஒன்று கூடி அவர்கள் ஒரு பொதுச் செயலருக்கு ஒரு தேர்தலை நடத்தி யார் பெரும்பான்மையான தொண்டர்களது ஆதரவை பெறுகிறார்களோ அவங்க தலைமையில ஒன்னா இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும். அப்படி நடந்தா மட்டும்தான் அதிமுக என்கிற கட்சி இது எம்ஜிஆர் கட்சியாக நிற்கும். அப்படி இல்லைன்னா இது அண்ணாமலை, அமித்ஷா, மோடி
இப்படி பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள போற கட்சி ஆயிடும். திமுக பாத்தீங்கன்னா அதிகபட்ச கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க மக்கள் இடத்துல. அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்குது. இப்ப அவர் நேருவும் திருச்சி சிவாவும் வீடு பூந்து அடிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேயே அவங்களுக்குள்ள கோஷ்டி பூசல் இருக்குது. ஆனா நம்ம சண்டை பெரிய சண்டையா இருக்கிறதுனால அவங்க பிரச்சனைக்கு வெளிவராம இருக்கு. உண்மை அதுதான். கரெக்டா ஸ்டெடியா அடிச்சோம்னா திமுக சின்ன பின்னம் ஆயிடும். நாங்க வந்து எம்ஜிஆரை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தோம். எடப்பாடி பழனிசாமிங்கிறவரு இந்த கட்சிக்கு வந்து ஒரு கொலைகேஸ்ல குற்றவாளியாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அரசியல் பாதுகாப்பு தேடி அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு வந்தவர். அவர் எடப்பாடி தொகுதியில எம்எல்ஏ ஆகிற பொழுது நான் அந்த தொகுதியில எம்பி. அதனால இந்த கதையெல்லாம் அவர் வந்து புதுசா வந்து யாருக்கையாவது விடலாம். எங்க ஏன்ட்ட பேச சொல்லுங்க. நீங்க ஈரோடு பை எலெக்ஷன்ல மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டாருன்னா அவரே தலைவரை ஏத்துக்கலாம். ஒரு தலைவருடைய வலிமை அப்படிங்கிறது வர்ற தேர்தல்கள்ல கட்சியை ஜெயிக்க வைக்க முடியுதா அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு தலைவருடைய வலிமை நிர்ணயிக்கப்படுது. சும்மா வந்து அவர் இதை செஞ்சாரு அதை செஞ்சாரு 4 வருஷம் அரசாங்கம் நடத்தினாருன்னா அதுல யாருக்கெல்லாம் பலன் அடைஞ்சதோ அவங்க அவரை புகழத்தான் செய்வாங்க. ஆனா அது வந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உதவாது. அம்மா இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா ஆரம் வீரப்பன், காளிமுத்து, பொன்னையன், PH பாண்டியன் எல்லாம் அம்மாவை எதிர்த்து கடுமையாக அரசியல் செஞ்சாங்க. ஆனா அவங்க அந்த தலைமை பொறுப்புன்னு வர்ற பொழுது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கட்சியை பலமானதாக மாத்தினாங்க. இது ஒரு தடவை பரிதி இளம் எழுதி சட்டசபையில சொன்னாரு, உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னு. அதுக்கு அம்மா சொன்ன பதில், எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள விட இன்னைக்கு என் கூட அமைச்சராக இருக்கிறவங்க தான் என்னை பத்தி அதிகமா விமர்சனம் பண்ணாங்க. அதையெல்லாம் தாங்கிட்டு அவங்களையும் அனுசரிச்சு அரவணைச்சு இந்த கட்சியை நடத்துறதுனாலதான் நான் முதலமைச்சரா இருக்கிறேன், அவங்களும் அமைச்சர்களா இருக்கிறாங்க. அதனால எனக்கு சகிப்புத்தன்மை அதிகமா இருக்குது அப்படின்னாங்க. அதனால அந்த பண்பு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை. அது வேணும். நீங்க உட்கட்சியில இப்ப 1000 நம்ம குடும்ப பிரச்சனைன்னா அது குடும்பத்துக்குள்ள உட்கார்ந்து பேசணும். நீங்க கட்சி தலைமை கழகத்துல உட்கார்ந்தோ அல்லது எடப்பாடி பழனிசாமி வீட்டுல உட்கார்ந்தோ இந்த பிரச்சனைகளை பேசிக்கலாம். சட்டமன்றத்துல வந்து OPS வீழ்த்துறதுக்கு EPS-உம் EPS வீழ்த்துறதுக்கு OPS-ம்னா கடைசியில வீழ்ந்து போறது மக்கள் மத்தியில அதிமுக. அதை வந்து இவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு இவங்க பேரளதான் பெருத்தாரு. யாருக்கும் ஆதரவு இல்லை, நம்ம யாருக்கும் எதிர்ப்பு இல்லை. இது எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில அதிமுக தொண்டர்களை முன்னிறுத்தி நம்ம பயணிக்கிறோம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.